ஒரு வழியாக நாங்கள் கேலிக்கட்லேருந்து எர்ணாகுளம் வைக்கம் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து கவர்மெண்ட்டோட ரெஸ்ட் ஹவுஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். ரெஸ்ட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்த ஒரு ரெசார்ட்டை விட சூப்பராக இருந்தது. அதோட ஆம்பியன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கேட்டை தாண்டி வெளியே வந்தோடனே போட் டிரான்ஸ்போர்ட்டு, நம்ம வந்து ஆட்டோ பஸ் எல்லாம் போவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போட்டில் டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ இக்கரை பார்த்திங்கன்னா வந்து வைக்கம், அக்கரை பார்த்திங்கன்னா ஆலப்பி. சரி இங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஆலப்பி போய் ஒரு டீ குடிப்போன்னு சொல்லிட்டு போட்டில் ஏறினோம். சூப்பராக இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா அங்கே போட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே டூரிஸ்ட் கிடையாது, எல்லாமே டெய்லி வேலைக்கு போயிட்டு வரவங்க, காலேஜ் பஸ்ஸு, காலேஜ் யூனிஃபார்மு, ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்ருக்காங்க. பக்கத்தில் ஆப்போசிட்லலாம் பார்த்திங்கன்னா போட்டில் வந்து வெஹிக்கல்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறது, லாரி கார்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அக்கறையிலேருந்து இக்கரை இப்படி கொண்டு வந்தால் இது பசங்களுக்கும் சூப்பராக இருந்தது, எங்களுக்கும் சூப்பராக இருந்தது. ஒரு வீடு புண்ணியாச்சனைக்குன்னு வந்துட்டு பக்கத்தில் இருக்க இடத்தெல்லாம் கவர் பண்ணிட்டோம். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் இக்கரை ரீச் ஆகிட்டோம், ஆலப்பி வந்தாச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டோம். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சரி நீ இந்த ஆலப்பியை லைட்டாக என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்துட்டு நாங்கள் திருப்பி போனோம். ஸோ இது சூப்பராக இருந்தது. ஜஸ்ட் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 4 ரூபாவோ அவ்வளோ